வெந்திரன்னு சொல்லி படி. அப்படின்னு சொல்லணுமா? ஆமா போ. ஐயா மகாராஜா மனைவி வந்துட்டாங்களா? பொன்னூரி அம்மனை இட்டுட்டு வர சொன்னீங்க, கூப்பிட்டாந்து விட்டுட்டேன். எங்க இருக்காங்க? ஆனா ஒண்ணு, ஏமா அவங்க உங்களை நேர்முறையா பார்த்து பேச மாட்டாங்களா? அவனுடைய முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னு கேட்டா அவங்க வந்து சூரிய குலத்துல பிறந்தவங்களாம். ஓஹோ, நீங்க வந்து சூதப்பங்கலாம், ரதியினால் வளர்க்கப்பட்டாலாம், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியாம் அப்படின்னு ஒரு ஆச்சாரி கம்மாளு ஆச்சாரி ரதியினால் வளர்க்கப்பட்டாளு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதோடு அவங்களுக்கு நம்மளுக்கு சரி வராது. நடு மத்தியில வெண்திரை வளர்த்தி அந்த திரையின் மறைவாக நின்றுதான் பேசுவாங்க. வார்த்தை கொடுப்பாங்க. முகத்துல நேரா பேச மாட்டாங்களா? முகத்தை பார்த்து சுந்தரம் ஐயா அவ வெண்திரைனா போடட்டும், இல்ல கடகால் எடுத்து காங்கிரட்னா போடட்டும். கரம்பா கிடக்க போறவ கரம்பா கிடக்க போறா. கரம்பா இருந்தாலும் ஒரு செண்டு 1 லட்சம் விக்கிறேன்னு சொல்றீ போடி. யாரு கல்யாணத்தை யார பார்த்தோம்? பெண்ணே பெண்ணே உன்னை அழைத்த உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து 12 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 12 ஆண்டு காலமாகவும் உன் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை நீ பார்த்தது கிடையாது. அது என்ன காரணம்? என்ன சின்ன குலத்தோன் என்று இந்த 12 ஆண்டு காலமாகவும் என்னை சின்ன குலத்தோ நின்றும் கீழான ஜாதிக்கு கீழான ஜாதியோ நின்றும் ரதையினால் வளர்க்கப்பட்டவன் நின்றும் இழிவாகவே சொல்லிவிட்டு எங்கிருந்தாய் தெரியுமா? அடி உன் அன்னை பீதாவின் அன்பே. இந்த 12 ஆண்டு காலமாகவும் என்னை சின்ன குலத்தோ நின்றோம் கீழான ஜாதிக்கு கீழான ஜாதியோ நின்றோம் இழிவாகவே சொல்லிவிட்டு உன்னுடைய அன்னை பிதாவினுடைய அன்பிலே என்னை மறந்து இருந்து விட்டாய். இது உன்னை சொல்லிய குற்றம் கிடையாது, என்னை சொல்லிய குற்றம் கிடையாது. யார் செய்த குற்றம்? யார் செய்தீங்க? அடி முன்னே நான் என்ன அமைத்தே
என்னை சொல்லியும் குற்றம் கிடையாது. கிடையாது. நம்முடைய தலையிலே அந்த ஐயன் ஆகப்பட்ட பிரம்மதேவன் எப்படி எழுதி இருக்கின்றானோ அத்தன்மை போலதான் நடந்தேறும். ஆமா. அந்த ஐயனாகப்பட்ட பிரம்மதேவன் பிரம்மதேவன் எனக்கு நீ மனைவியாகவும் மனைவியாகவும் உனக்கு நான் கணவனாகவும் கணவனாகவும் விதியை எழுதினானே தவிர விதியை எழுதினாண்டி விதியா சூரியம் விதியை எழுதினானே தவிர தவிர நாம் இருவரும் சேர்ந்து இல்லாத வாழ்க்கை செய்யும்படி அவன் எழுதல. எழுதல. ஆனா அப்படி இருந்த போதிலும் இந்த 12 ஆண்டு காலமாக இல்லாமல் இல்லாமல் இன்றைய தினத்திலே இந்த தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் எதற்காக? அந்த அருணன் உதயும் முன்னே அகலம் போக வேண்டும் என் பொண்ணு மாதே. பெண்ணே பொன்னுருகி கேளாண்டி ஏம்மா காட்டுக்கிட்டா ஏம்மா? என் கண்ணே பொன்னுருகி கேக்குறேம்மா. கேளடி கையில சாண குடிச்சவனே. வா வா சண்டை குடிங்க. அடி ஒண்ணு போட்டு நாய் போ. இந்த 12 ஆண்டு காலமாக இல்லாமல் இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த சூரிய பகவானுக்கு தேர்ப்பாகனா இருந்து வரக்கூடிய அருணன் என்று சொல்லக்கூடியவன் யாரு? அருணன். அருணன் சூரிய பகவானுக்கு தேர்வாட்டக்கூடியவன். தேர் சாரதியாக விளங்கி வரக்கூடிய காசிவருக்கும் விண்ணுக்கும் 2 கால்கள் இல்லாமல் அங்க பழுதாக பிறந்தவன் அந்த அருணன். அந்த அருணன் அவன் கீழ் திசையில் உதயமாகாத முன்னமே அந்த குருஷேத்திரமாகி அமர்கல பூமிக்கு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். சண்டைக்கு போனோம். ஆமாங்க. ஆனா யுத்தம் என்பது ஒருவர் பங்கிலே கிடையாது. கிடையாது. எதிரியுடைய பானம் பட்டு நான் இறந்து போகலாம், ஆமா. இல்ல என் பானம் பட்டு எதிரி வாழ்வாடோ தெரியாது. தெரியாது. ஆனா அப்படி ஒருவேளை அந்த குருஷேத்திரமாகி அமர்கல பூமியில் எதிரியுடைய கைபானம் பட்டு மரணம் அடைது சிரமற்று விழுந்த பின்னே அருகில் வருவாயோ பொன்னுருகி கேளாண்டி உன்னை போட்டு கட்டி குருஷேத்திரமாகி அமர்கல பூமிக்கு யுத்தத்திற்கு போக வேண்டும். அந்த யுத்தத்தில் எதிரியாகி அர்ஜுனன் பானம் பட்டு நான் இறந்து போகலாம், இருப்பீங்களோ இல்ல ஏன் பானம் பட்டு எதிரி மாழ்வானோ தெரியாது. அப்படி ஒருவேளை எதிரினுடைய கைபானத்தால் குருஷேத்திர பூமியில் நான் இறந்து விட்டேன் என்று செய்தி கேட்டால் ஐயோ மன்னவா என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே அப்படி என்று ஓடி வந்து பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ தெரியாது. என் பீச கால் கூட அங்க வராது. ஆணிகாலயமா என்னை மடி மீது ஆனா அவ சொல்றது நியாயம்தான். கணவன் உயிரோடு இருக்கும் போது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஒருவேளை சாப்பாடு போடாதவ நாளைக்கு நான் செத்துட்டு பார்த்து வந்தா என்ன வராத போனதா என்ன அது என்ன. ஆனால் நீ வர தேவையில்லை, அது வேணாம். அன்று ராஜாக்கள் அமரக்கூடிய சபையிலே ஒரு பெண்ணானவளுக்கு கை நேர்ந்த பொருளை விட கண்ணுக்கேத்த கணவன் தேவை என்று அழக பார்த்து மாலை போட்டான். அன்னைக்கு நான் கை தாம்பலம் கொடுத்திருக்கேன் என் மனைவி என்று. அந்த கை தாம்பலத்தை அடி திரையின் மறைவாக தாருமானே மனமானே
என் முகத்தை பார். ஏய், நான் கேட்டுதான் மறக்கிறேன். நீ என் முகத்தை பார்க்க வேணாம். அதானா அந்த திருமணத்தண்டு கொண்டு போய் கை தாம்பலம் கை தாம்பலம் அத விசிறி கடாசனா நான் பொறிக்கின்னு போறேன்னு சொல்லு. அப்படி எடுத்து கடை செய்யமா அவங்க போயிட்டு போயிடுவாரு. ஏய். ஆ? ஏய், ஏம்மா, நமக்கு இதுக்கு எதுக்குடா வந்தா? ஓ, அவர் பங்காளி. ஓ, தாம்பரம் வச்சாங்க, ஆட்டம் அத்தியாருக்கு தெரியாதா? ஆ. இங்க என்னடி நடக்குது? மகாபாரதம் நடக்குது. ஐயோ, ஏண்டி ஆ? மகாபாரதம் கர்ணமோட்சத்துல மகாபாரதம் யாருக்கு தெரியாதா இது? அந்த கதை தான் நடக்குது. ஏய், ஏம்மா அவர் பங்காளியோட சண்டைக்கு பாண்டவருக்கு இவர் எப்படி பங்காளி? ஓ ஆமா அந்த கதை கேட்கதான் அந்த கதை கேட்கதான் வந்தோம். ஆ? ஆமா ஆமா பாண்டவருக்கு எப்படி பங்காளி பங்காளி. அப்படின்றது தெரிஞ்சு போகதான் வந்திருக்கிறோம். ஆமாம்மா. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாட்டை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா? அடியாவின் பால் கறந்து வைத்ததில் முகம் பார்த்தால் நன்றாய், வீட்டாக இருந்து வச்சாது முகம் பார்த்தாய் நன்றாய். மேவிய முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியுமோதா, இளைஞர தெரியுமோதா இந்த வாவியோ பிறண்டு வந்தாய் வையக மொழிகிட்டாலோ, மொழிகிட்டாலோ திருவினை வந்த போதும் அவர் குலம் தெரியாமல் பேசுவேனோ. ஏய், ஏம்மா, ஆவென்று சொல்லக்கூடிய பசுமாட்டை கொண்டு வந்து பால் கறந்து அந்த பால்ல முகத்தை பார்த்தா முகம் தெரியுமாடி? தெரியாது. ஆனால் அதே பாலை காய்ச்சி விடிந்து புரையிட்டு மத்திட்டு கடைந்து அதுல வரக்கூடிய வெண்ணெயை எடுத்து இந்த வெண்ணெயை ஒரு பொற்கிணத்திலே போட்டு உருக்கினார். என்ன பையா அந்த வெண்ணெயை உருக்கும் போது என்ன போட்டு உருக்குவாங்க? அழிவு கொட்டை ஏதோ பச்சையா பார்த்தேம்மா பார்த்தேன். அது முருகை இருக்கடா அலறி கொட்ட மாட்டி தெரியாது போட்டு. ஓ தாளடியில குண்டா ஆளாரி குண்டியா அவர்தான் முதல் கொடுப்பேன். ஐயா என்னாவது உனக்கு கொடுப்பேன். அந்த வெண்ணெய உருக்கினால் அந்த என்ன வரும்? நெய் வரும். அந்த நெய்யில முகத்தை பார்த்தா நல்லா தெரியும். தெளிவா தெரியும். இது சாலையார் போட்டது நாடகம். ஆமா ஆமா. இதே தேவனாம்பட்ட ராஜகோபால நாடக பேராசிரியர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லிருக்கா? பாசைதான் படிந்திருக்கும் பரிசுத்தமான நீர் தேசுர முகத்தை பார்த்தா தெளிவாக தெரியுமோதான். மாசரு பளிங்கன் தன்னில் மலர் முகம் தெரிவதை போல் பூசண குலத்தில் வன்மை கூறினால் தெரிவிப்பேனே. அம்மா பாசப்படிந்து இருக்குது. ஏன்னா ஒரு கிணத்துல ரொம்ப நாள் இறக்கலன்னு வச்சுக்கோ. ஆமா அதுல வேலை மாசம் மூடிடும். ஆமா ரொம்ப நாள் இறக்காத கிணத்துல வேலை மாசம் மூடி இருக்கு மேல. அதுல முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாதேம்மா. ஆனா அந்த பாசைய நல்லா விலகிட்டு பார்த்தா நல்லா தெரியும். பாசி நீக்கிட்டு பார்த்தா ஒரு கந்தல் பையன் பாசி விலக்கி விட்டு தண்ணியில முகத்தை பார்த்தா முகம் தெளிவாக தெரியுமா? ஆமா பளிங்குன்னு சொன்னக்கூடியது கண்ணாடி. அதுல பின்புறமா பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதே கண்ணாடியில முகத்தை பார்த்தாதான் தெரியும். ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையானது பால்ல முகம் பாக்குற மாதிரி இருக்கு. பாசப்படிந்த நீர்ல முகம் பாக்குற மாதிரி இருக்கு. அத கண்ணாடியை திருப்பி வச்ச பாவனையா இருக்கு. உண்மைதான். ஆனால் எப்படி சொல்லணும்? நெய்யில முகம் பாக்குற மாதிரி. நெய்யில முகம் பாக்குற மாதிரி. தெளிந்த நீரில் முகம் பாக்குற மாதிரி. தெளிவான தண்ணியில முகம் பாக்குற மாதிரி. கண்ணாடியில முகம் பாக்குற மாதிரி. எப்படி எந்த வகையில பாண்டவர் இவருக்கு எந்த வகையில பங்காளி? எந்த வகையில இவரு பங்காளி? சொல்ல சொல்றி அப்புறமா குடுக்கறேன்னு சொல்றேன். ஐயா மகாராஜா எந்த வகையில பங்காளி? குலாச்சாரம் தெளிவாக சொல்லணும். அதானே கேக்குறேமா பொண்ணுருகி அது எந்த குலத்தை நான் சொன்னதின் பிற்பாடு பெண்ணே பொண்ணு என் கண்ணே
ஆயுதங்க பண்ணால் இவர் ராஜாக்கு எந்த வகையில் பங்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய குலாச்சாரத்தை சொல்றேன். செவிசாய்த்து கேட்டுக்கொள். நான் எப்படி பிறந்தேன்? அந்த குந்தம்மா தேவிக்கு அவரு இப்ப என்ன சொன்னாரு? குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தே. குந்தமாதேவிக்கே இவரு முந்தி பிறந்தன்னு சொன்னா அந்த வார்த்தை எல்லாம் யோசித்து பார்க்கணும். எப்படி அம்மா? குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தே அப்படின்னா குந்தமாதேவிக்கு ஒரு முன்னமே பிறந்துட்டா இவ குந்தமாதேவிக்கு என்ன வேணும்? அண்ணனா வேணும். அப்ப பாண்டவருக்கு எந்த வகையில பங்காளி கேளு. குந்தமாதேவிக்கு முன்ன பிறந்தா குந்தமாதேவிக்கு அண்ணனா வேணும். அந்த பாண்டவருக்கு தாய் மாமா வேணும். அப்ப எந்த வகையில பங்காளி அப்படின்னு அவ கேக்குறா. ஆமாங்க. குந்தமாதேவிக்கு முந்தி பிறக்கல. அந்த குழந்தை வாஜட்டி நிற்பவன் என்ன சொன்னார் பத்தியா? குமரி வயத்தினில் பிறந்தவன் நான் அடி மானே அப்படின்னாரு. குமரி அப்படின்னு சொன்னா தெருவில் விளையாடக்கூடிய 5 வயசு 6 வயசு குழந்தைதான் குமரி. குமரி அறுவை தெருவை மங்கை மடந்தை. மடந்தைன்னு சொன்னா அது வந்து வயசுக்கு வந்த பெண். வயசுக்கு வந்த பெண்ணு. இவர் சொன்னாரு என்ன சொன்னாரு? குமரி. குமரி குமரின்னா வயசுக்கு வராத பெண்ணுக்கு பேர் 5 வயசு குமரி. ஆனா வயசுக்கு வந்தாதான் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் வைத்திருக்கும். அந்த கர்ப்பத்துல குழந்தையும் உருவாகும் குழந்தை பிறக்க முடியும். ஆமாம்மா. அதனால வயசுக்கே வராத ஒரு குமரி வயிற்றுல நான் பிறந்தேன்னு சொன்னா இவர் எப்படி பிறந்திருப்பாரு? யாரை குமரி வயத்தினில் பிறந்தவன் நாடு சொல்றியே. வயசுக்கு வராத பொண்ணு எப்படி குழந்தை விளக்கமாக சொல்லணுமா? அது என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த சீருள்ள குந்தியம்மன் சின்னதோர் வயதில் என்னை அந்த துருவாசர் மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார். தூர்வாசர் மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார். இந்த பாரில் உள்ளோர்க்கு பயந்து பழி வந்து நேர்ந்ததென்று பாரில் உள்ளோர்க்கு பயந்து பழி வந்து என்னை ஆற்றினில் விட்டால் சூதன் அவன் கொண்டு வளர்த்தான் அன்னம் என்னை புவனம் மாதிக்கும் முன்னமே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? தங்கமே மாமணி புங்கமே ஐவர்கள் சொல்லிட்டாரு. சொரக்காய்க்கு உப்பு படிக்க நீ இங்க என்னன்னு சொல்லி என்ன கூட்டு வந்த? என்னன்னு சொல்லி அழைத்து வந்த? பங்காளியோடு சண்டைக்கு தாயாதியோடு சண்டைக்கு போறாங்க. அப்ப சொன்னதும் பங்காளி தான். இப்ப சொல்றதும் பங்காளி தான். தங்கமே மாமணி பொங்கமே இவர்கள் பங்காளி என்ற சங்கதி அறியாயோ. பாட்டி பேர் கேவிதான். கேவி பேரு பாட்டி தான். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? சின்னதோர் வயதில் என்ன சீருள்ள குந்தியம்மன் தூர்வாச மந்திரத்தால் சூரியன் தான். ஏண்டி தூர்வாசம் எங்க இருக்காரு? துருவமண்டலம். அந்த குந்துமாதேவி எங்க இருக்காங்க?
எப்ப அந்த தூர்வாசர் பூலத்துக்கு வந்தாரு எப்ப குந்துமாதேவி பார்த்தாரு எப்படி மந்திர குத்த கொடுத்தாரு எப்படி சேர்ந்தாங்க இல்ல எந்த இடத்துல பட்டாங்க ஆமாண்டா மொத்த திங்கோல எப்படி கோமனம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் பின்ன விபரமா தெரிஞ்சுக்கணும்னா எப்படி பின்ன குழந்தை பிறக்க முடியும் அதை கேட்டாதான் தெரியும் எல்லாத்தையும் சொன்னாதான் விடுவியா ஆமா விபரமா சொல்றியே என் மாடி யாரா வாயாடுன்னு பார்த்தா நீ சரியான வாயாடு ஐயா மகாராஜா நீங்க விளக்கமா சொன்னாதான் சொல்லணும் தெரியுமா அதானே ஆமாங்க கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பரிது தன்னை குந்தாதேவி கவனித்தால் பரிதி தன்னை வண்ணமாய் கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு பொன்னமாய் கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் பின்பு இந்த மன்னன்னார் உதிக்கப்பா என்னை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு மன்னனான் என்னையும் பேழையில் வைத்து எகிடவே செய்தாராற்றில் ஏற்கனவே காலத்தில் துருவ மண்டலத்தை ஆண்டிருக்கும்படியான தூர்வாசக முனிவர் பூலோகத்திற்கு வந்து என் தாத்தாவாகிய சூரஜேனராஜ் தாய் குந்தமாதேவியோட அப்பா பேர் சூரஜேனராஜன் சூரஜேன மகாராஜன் ஆண்டிருந்த நாட்டிற்கு பெயரோ குந்தி போஜனப்பட்டனம் அந்த நாட்டிற்கு வந்து ஐயா சூரஜேனராஜரே உங்களுடைய நாட்டில் நான் சில காலம் தவம் செய்யணும் அப்படி தவம் செய்யறதுக்கு எனக்கு பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு தூர்வாசர் கேக்குறாரு அப்ப எங்க தாத்தா நாடு எங்க தேடி பாக்குறாரு ஏன்னா தூர்வாசர் முனிவர் 66 முழம் கோபம் 22 கண்கள் கோபத்திலும் சாபத்திலும் சேர்ந்தவர் அப்ப நாடு எங்க தேடி பாக்குறாரு அனைவரும் வர மறுக்கிறாங்க எல்லாரும் அந்த அவருடைய தவத்துக்கு வர மறுக்கிறாங்க ஏன்னா கோபத்திற்கு சாபத்திற்கு பயப்படுறாங்க ஆமா தவறு செய்த சாபம் கொடுத்துருவாரு நம்ம போக கூடாது அப்படின்னு பயந்து யாருமே வரல அப்ப எங்க தாத்தா சோர்ந்த பாவனே திண்ணையில உட்கார்றாரு ஏன்னா அவரு இவருக்கு சாபம் கொடுத்துருவாரு இல்லையா ஆமா அந்த எண்ணம் அப்ப எங்க அம்மா குந்தமாதேவிக்கு 5 வயசு வீதியில விளையாடிட்டு வீட்டுக்கு வராங்க அப்ப எங்க தாத்தா முகத்தை பாக்குறாங்க அப்பா நீங்க ஏன் சோர்ந்த பாவனையா உட்கார்ந்துருக்கீங்க ஏன் உன்னுடைய முகம் சோர்ந்த பாவனையா இருக்கின்றது என்ன காரணம் அப்படின்னு எங்க அம்மா கேக்குறாங்க அப்ப எங்க தாத்தா சொல்றாரு அம்மா குந்தாதேவி நம்முடைய நாட்டிற்கு தூர்வாசக முனிவர் தவம் செய்ய வந்திருக்கார் பணிவிட வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டார் நான் நாடுங்க தேடி பார்த்தேன் எல்லாரும் கூட்டு பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் தயக்கம் வர்றாங்க யாருமே வரலம்மா அதான் சோர்ந்த பாவனையா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு எங்க தாத்தா சொல்றார் அப்ப 5 வயசு பின்னா இருக்கக்கூடிய எங்க அம்மா சொல்றாங்க அப்பா அப்படியானால் நான் சென்று பணிவிட வேலை செய்து வரேன் நான் பணிவிட வேலைக்கு போகிறேன் அப்பெல்லாம் குந்துமாதேவி வயசுக்கு வரல அப்பெல்லாம் 5 வயசு பொண்ணு எப்படி வரும் வயசுக்கு அதானே கேட்டாதானே தெரியும் விளக்கம் சரி எங்க அம்மா சொல்றாங்க என் தாய் வார்த்தையை தட்டாத எங்க தாத்தா என்ன செய்யறாங்க அப்பவே எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் தூர்வாசர் விட்டுட்டு இவர் வீட்டு வந்துட்டார் எங்க அம்மா நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா பணிவிட வேலையை சர்வ ஜாக்கிரதையா செய்து வராங்க உசாராக செய்யறாங்க ஆமா அந்த தூர்வாச முனிவர் மனசுல எந்த பொருள் நினைக்கிறாங்களோ வாய் திறந்து கேட்கல எந்த பொருள் வேணும்னு நினைச்சு கை நீட்டாரோ மனசுல நினைச்சு கை நீட்டாரோ அந்த பொருள் அந்த கைக்கு வருது அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க அப்ப பாக்குறாரு தூர்வாசர் அடடா என்னடா இது இதனால் வரைக்கும் யாரோ வந்து நமக்கு பணிவிட வேலை செய்திருக்காங்க யாரும் இவ்வளவு ஜாக்கிரதையா செய்யலையே இது ஒரு பெண் பிள்ளை வயதோ 5 வயது இது இவ்வளவு ஜாக்கிரதையா பணிவிட வேலை செய்து ஏதாவது நம்ம நினைக்கிற பொருள் மனசுல இருக்கிற பொருள் அப்படியே கைக்கு வருது எடுத்து கொடுக்குது இதுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு தூர்வாசர் சொல்றாரு அம்மா குந்தாதேவி இங்க வாம்மா வலது கரத்தை நீட்டு கை நீட்டு
அப்படின்னு கேக்குறாரு. கேக்குறார். எங்க அம்மா கை நீட்டுறாங்க. நீட்டுறாங்க. அப்படி நீட்டிய உடனே உடனே கைரேகை குறிகளை பார்த்து தூர்வாசர் சொல்றாரு. சொல்றார், அம்மா குந்தாதேவி, குந்தாதேவி, உனக்கு பிற்காலத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும். உனக்கு அனைத்து செல்வமும் நிறைந்திருக்கிறது. ஆனால் கட்டிய கணவனால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது. உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. அப்பெல்லாம் குந்துமாதேவி வயசுக்கு வரல. அப்பெல்லாம் வயசுக்கு வரல. 5 வயசு குழந்தை. வெள்ளமே 5 வயசு குழந்தை எப்படி வயசுக்கு வரான்? வெள்ளமே தின்னாலும் வர முடியாது. உட்காருமா. அப்ப கையில கட்டிய கணவனால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது கிடையாது அப்படின்னு தூர்வாசர் சொல்றாரு. சொல்றார். எங்க அம்மா முகம் அப்பவே வாடி போச்சு, அப்படியே சோர்ந்து போச்சு. சின்னி ரெண்டவர்த்தா ரெண்டி தாரவர்த்தா. நீ தாரவாக்காத அப்படியே பத்திரமா வச்சிரு. நீ வாய மூடுறா. அப்ப சோர்ந்த உடனே அப்ப தூர்வாசர் சொல்றாரு, அம்மா குந்தாதேவி, யாவது ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். உனக்கு 5 மணிமந்திரக்களை நான் கொடுக்கிறேன். இதனால் உனக்கு பிற்காலத்தில் பிள்ளை பாக்கியம் உண்டாகும். அப்படி என்று 5 மந்திரக்கல்லை மந்திரத்தை உச்சரித்து உபதேசித்து அவர் கையில கொடுத்துட்டு தூர்வாசர் அவர் இலாசாரம் போயிட்டார். அவரு துருவமண்டலம் போயிட்டார். நான் வந்த வேலையை முடிஞ்சு போச்சு, நான் ஏன் இலாசாரம் போறேன். அவர் துருவமண்டலம் குந்துமாதேவி வயசுக்கு வரல. வர கோபம் அப்படியே செருப்பு எடுத்து மெல்லானுங்கிறான். அவன் எடுத்து கூட சென்று போறான். ஆணி போட்டுக்குதுடா. அப்ப அவர் இலாசாரம் போயிட்டாரு. ஆமா. அப்ப எங்க அம்மா அப்படி கொஞ்சம் காலம் போகுது, ஒரு 2 வருஷம் போகுது. அப்ப எங்க அம்மா பாக்குறாங்க, என்னடா இது, நாம தூர்வாசருக்கு பணிவிடை வேலை செய்தோம். அவர் ஏதோ 5 மந்திரக்கல்ல கொடுத்துட்டு இதனால உனக்கு பிள்ளை வாக்கி உன் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது உண்மையா பொய்யா? இந்த உண்மையா பொய்யா சோதிச்சு பார்க்க வேண்டும். அப்படி என்று இரவில் வராதவன் யார்? சூரிய நாராயணன் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஒரு மணியாங்கல்லை தொட்டா குந்தமாதேவி. ஆமா. அப்பெல்லாம் குந்துமாதேவி வயசுக்கு வரல. அப்பெல்லாம் வர முடியாதம்மா. 5 வயசு 7 வயசு எப்படிமா போமா? ஏன் அம்மா இதெல்லாம் பண்றேன்? இப்பெல்லாம் பொண்ணு தானே. நீ அடக்கமாகறன்ற நான் வயசுக்கு வந்தேன். நீ அடக்கமாகறன்ற நான் வாயாடிட்டேன். என்னடா இது? கம்முனு உட்காருமா. இந்த பாப்பா மட்டும் தான் 10 வயசுல வந்தது. உட்காரு. உன் பொண்ணு ஜானிக்கு 5 வயசுல வயசுக்கு வந்துச்சா? அப்படி மந்திரக்கல்லை தொட்ட உடனே சூரிய நாராயணனும் பெண்ணே கண்ணி, அதாவது மந்திரத்தை சொல்றாங்க சூரிய நாராயணனுக்கு, சூரிய நாராயணனும் பெண்ணே கண்ணே என்று அருகாமையில் வந்துடுறார். அந்த நேரத்துக்கு வந்துட்டார். ஆமா. வந்த உடனே அப்ப எங்க அம்மா சொல்றாங்க 7 வயசா இருக்காங்க. ஆமா. ஐயா நான் செய்தது தவறுதான். தெரியாத மந்திரத்தை உச்சரித்து மணியாங்கல்ல தொட்டுட்டேன். நான் செய்தது தவறுதான். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வந்த வழியே போயிடுங்க. அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப சூரிய நாராயண சொல்றார், அம்மா குந்தமாதேவி, உன்னை நான் சேராமல் சென்று விட்டால் தூர்வாசகருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாகிடுவேன் அப்படின்னு சூரிய நாராயணன் சொல்றார். அப்ப உடனே என்ன செய்யறார் சூரிய நாராயணன்? அவருக்கு மந்திர சக்தி இருக்கு இல்லையா? அவரு ஒரு மந்திர சக்தியால், அவருடைய தவபலத்தினால் 7 வயது பெண்ணா இருக்கக்கூடிய என் தாய் குந்தமாதேவியை அறுவை மங்கை மடந்து என்று சொல்லக்கூடிய 4ஆம் பருவத்தை அடைய செய்தார். 16 வயசு பெண்ணா செய்தார். 16 வயது பெண்ணாக செய்தார் அவருடைய பலத்தால். இப்படி வருதா கதை? நேரா ராத்திரியே மாத்தூர்ல இருந்து அப்படியே காலேஜ் உள்ள பூந்து அப்படியே ஆக பெருமாள் ரோடு வந்து ஆனபந்தம் வந்துட்டோம். இப்படி வருதான் கதை. அப்ப எங்க அம்மாவை 16 வயது பெண்ணாக செய்தார். அப்படி செய்து அப்போதே இருவரும் புணர்ச்சி செய்தார்கள். புணர்ச்சி செய்த உடனே ரிஷி பிண்ட 25 பழமொழி போல அங்கவே இந்த மதனை யான் ஓடுறா அப்படின்னா அப்படி நான் பிறந்த உடனே 16 வயது பெண்ணாக இருந்த என் தாய் குந்தமாதேவியை மீண்டும் 7 வயது பெண்ணாகவே செய்துவிட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. சூரிய நாராயணா அவர் இலாசாரம் போயிட்டார். அவரு இலாசாரம் சென்று விட்டார். புள்ள குடுத்து அவர் பாட்டு போயிட்டாரு. உங்கதி அடங்குது. ஏமா உன் மாமியாருக்கு புள்ள குடுத்து வந்துட்டே அவங்க கழிச்சுட்டாங்க. நீ அந்த அக்கா மானத்தை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் இலாசாரம் போயிட்டாரு. ஆமா. அப்ப பாக்குறாங்க எங்க அம்மா 7 வயதுல ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டுமே. இது மற்ற குடிமக்களுக்கு தெரிந்தாலும் நம்மள கேவலமா பேசுவாங்க. தந்தைக்கு தெரிந்தாலும் நம்மள கேவலமா பேசுவாங்க. இந்த பிள்ளைய அரசாங்கத்துக்கு எடுத்து போக முடியாது. ஆமா. அப்படின்னு பாக்குறாங்க எங்க அம்மா. என்ன செய்யலாம் என்று தெரியாமல் எங்க அம்மா என்ன செய்யறாங்க, அடி நின்ற யாழ் என்னை
அரண்மனைக்கு ஓடுறாங்க. ஓடுறாங்க. அரண்மனைக்கு ஓடி சென்று சென்று ஒரு பெட்டி எடுத்து வராங்க. எடுத்து வராங்க. பெட்டியை எடுத்து வந்து அந்த பெட்டியை வைத்துட்டு அந்த பெட்டியில எங்க அம்மா 16 வயது பெண்ணா இருந்தாங்க பாரு. நான் பிறக்கும் பொழுது அப்ப கட்டியிருந்த பட்டுக்கு பேரு நாகவஸ்திர பட்டம். அப்ப நாகவஸ்திர பட்டு ஆமா கட்டியிருந்தாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவங்க எந்த பட்டு புடவை கட்டிருந்தாலும் சாதா புடவை கட்டிருந்தாலும் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது உதிரம் படுமா இல்லையா? ரத்தம் படும். அந்த உதிரம் பட்ட சேலை அந்த பெட்டியில் கிடத்தி அந்த பெட்டியில் எண்ணெய் கிடத்தி அப்ப பாக்குறாங்க எங்க அம்மா, இந்த குழந்தை யாராவது பணக்காரங்க கையில கிடைச்சிட்டா ஈஸியா வளர்த்துருவான், ஒரு ஏழைப்பட்டவங்க கையில கிடைச்சா வளர்க்க கஷ்டப்படுவாங்களே அப்படி எங்க அம்மா என்ன செய்யறாங்க, என் தாய் அணிந்ததாக ஒரு நவரத்தின மாலை அதுல உன்னை கழட்டி என் கழுத்துல போட்டு அப்படி கங்கா நதிக்கரை ஓரமா சென்று சிந்து நதிக்கரையில, அம்மா கங்காதேவி இது என் குழந்தை கிடையாது, இதுல இருந்து இது உன் குழந்தை, உன்னுடைய குழந்தை, இதை உள்வாங்கிக் கொள்ளாமல் யாரிடமாவது ஒப்படைத்து விடு தாயே கங்காதேவி, நான் யாருக்கும் தெரியாம உள்ள பெத்துட்டேன், நீ இத காப்பாத்து அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆனா நீ அந்த 3வது மாசமே பண்ணிருப்ப. அப்ப வச்சு ஆத்துல விடுறாங்க. ஆமா, ஆத்துல விட்ட உடனே பெட்டியாகப்பட்டது மிதந்து டெல்லியாக அஸ்தினாபுரத்தை நோக்கி வருகிறது. அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெட்டி வர்றதை யார் பாக்குறார்? அடி பெட்டி வருவதை கண்டுமே பெண்ணே பொண்ணு என் கண்ணே திருவிராட்டித மன்னனும் தேர்ப்பாகனும் தினந்தோறும் நதிக்கரைக்கு சென்று தந்தை சுத்தி செய்வது வழக்கம், தானபானம் செய்வது வழக்கம். ஆமா, அப்படி இருக்கின்ற நேரத்தில் திருவிராட்டினுக்கு 2 கண்ணு தெரியாது, பிறவி குருடு. ஆமா, அப்ப தேர்ப்பாகன் பாக்குறார், மன்னா ஆத்துல ஒரு பெட்டி மிதந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பெட்டி பிடிப்பா என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு திருவிராட்டிதான். தேர்ப்பாகனும் போய் ஆத்துல இறங்கி அந்த பெட்டியை பிடிச்சு கொண்டு வந்து கரை மேல வச்சுட்டு பெட்டியை திறக்கிறான். அப்படி திறந்த உடனே என் தந்தை சூரிய நாராயணன் என்னை பார்க்கவும் நான் என் தந்தையை பார்க்கவும் சும்மா அப்படி கத்தி உடனே அப்ப திருவிராட்டிதான் கேக்குறாரு, அடே தேர்ப்பாகா ஆத்துல ஏதோ பெட்டி வருதுன்னு சொன்னியே, ஆனா ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது, அந்த குழந்தை என் கையில கொடுப்பா அப்படின்னு கை நீட்டுறாரு. அந்த திருவிராட்டை நீட்டுறார். அப்படி நீட்டிய உடனே நான் என்ன செய்யறேன், யாரோ இல்லாதப்பட்ட ஏழை நம்ம கிட்ட ஏதோ யாசகம் கேட்கிறான், ஏதோ பிச்சை கேட்கிறார் அப்படி என்று என் தாய் போட்டாங்க பாரு நவரத்தின மாலை, அந்த மாலை அப்படி அறுத்து அவர் கையில கொடுத்த கருத்துல குருத்தும் உழைக்கணும். அப்பேற்பட்ட ஆம்பளை நீ மூடு. அப்படி கொடுத்த உடனே அப்ப திருவிராட்டிதான் பாக்குறாரு, அடே தேர்ப்பாகா இது கொடுப்பதற்கே பிறந்த குழந்தை, சில காலம் என் வீட்டுல வளரட்டும், பிறகு நீ எடுத்து போப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கறாங்க. அப்படி வளர்க்கின்ற நேரத்தில் ஒரு நாள் தினத்துல திருவிராட்டிதான் சாப்பிட உட்கார்றார். அவர் சாப்பிட உட்கார்ந்தா அப்படி முட்டி போட்டு போற வயசு ஆகுது. அப்ப சாப்பிட உட்கார்ந்தா ஒரு வேளைக்கு 32 பாத்திரத்தில் சாதத்தை வைத்து சாப்பிடுற வழக்கம். 32 பாத்திரத்தில் வச்சு சாப்பிடுவது பழக்கம். ஆமா, அது என்ன காரணம்? அவர் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிடி சாதத்தை எடுத்தால் மறுபிடி புழுவா போயிடும், அந்த சாதம் புழுவா போயிடும். அது என்ன காரணம்? அஷ்டகோண முனிவர் கொடுத்த சாபம். அந்த சாபத்தின்படி 32 பாத்திரத்தில் சாதத்தை வச்சு சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் தினத்துல ஒரு சாப்பிட உட்கார்றார். முட்டி போட்டு போற வயசு. அப்படி முட்டி போட்டு போற வயசுல அவர் சாப்பிடுகின்ற நேரத்தில் நான் முட்டி போட்டு போயிட்டு அவர் ஒரு பிடி சாதத்தை எடுத்தார் பார். அவர் எடுக்கவும் நான் சென்று என் கரத்தை அந்த பாத்திரத்தில் நீ கைய வைக்கவும் அப்படி வச்ச உடனே முழுவா மாறக்கூடிய சாதம் மீண்டும்
சாதமாவே நின்று விட்டது. நின்று விட்டது. சாதமா இருக்கு. சாதமா இருக்கின்றது. அப்ப பாக்குறாங்க ஆ, களையத்து புழுவை நீக்கிய ஆ, இந்த கர்ணாபிஷேகம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஆனா இது நாடகத்துல பேசிக்கலாம். மகாபாரத கருத்தின்படி இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கே, இதுக்கு என்ன பேர் வைப்பது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஆ, ஒரு பேர் சூட்டு விழா ஏற்பாடு செய்யறாங்க. ஓ, ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆமா. ஆஹா. அப்படி செய்கின்ற நேரத்தில் ஆகாயத்தில் இருந்து அசரீர் சொல்லுதான். அசரீர் சொல்லுதான். அந்த குழந்தைக்கு கர்ணன் பேர் வைங்க. அந்த கர்ணன் பேர் வைங்க. ஆமா. ஆஹா. அப்ப எனக்கு களையத்து புழுவை நீக்கிய கர்ணாபிஷேகம் என்ற ஒரு பெயர், எனக்கு வசுவசேனன் இன்னொரு பேர் இருக்கு. வசுவசேனன் என்ற இன்னொரு பெயர். ஆமா. இப்ப நான் கேக்குறேன், என் தாயார் யார்?